என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக Qualcomm தரப்புலேருந்து Qualcomm Snapdragon 888 இந்த ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரே சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து நாங்களும் இந்த புது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இந்த Realme Race இந்த மொபைலும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2 நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், Realme Aceன்னு போட்டிருந்தேன். அந்த ஏசிக்கு முன்னாடி ஒரு 6 போட்டு ரேஸ்ன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து அந்த Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த Realme மட்டும் இல்லாமல் IQ, Vivo, ஷாமி, ரெட்மி அந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே, அதாவது மோட்டோரோலா எல்லாமே யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த எல்லா பிராண்ட்ஸும் அந்த புது பவர்ஃபுல் ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க, மொபைல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரிய வரல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ரெட்மி K40 Pro அந்த மொபைல்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme Race இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு GowthamG சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme Race இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்னக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து ரேஸ்ன்னு பெருசாக போட்டிருக்காங்க, ரேஸ். அதுக்கடுத்து கீழே வந்து Realme போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க இப்படி தான் இருக்க போகுது. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ள வந்து ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து சில யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து Realme சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 65 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே ஏற போகுது. இந்த சார்ஜர் வச்சு நீங்கள் வந்து மொபைலை சார்ஜ் பண்ணிங்கன்னா 35 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 100% ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் Realme Race மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme Race இதை வந்து வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த Realme Race இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக, க்ளீனாக, சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து உருண்டையாக இருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதுக்கடுத்து 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கீழே வந்து ரைட் சைடு பாட்டமில் வந்து Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த Realme Raceல நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme Race இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், 5G சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டாப் சைடில் வந்து, அதாவது மேலே வந்து ஒரே ஒரு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் கூட உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. பாட்டமில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக்லேயும் உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. அப்புறமா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அந்த சப்போர்ட் கிடையாது. இதான் இந்த Realme Race மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Realme Race இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 888 இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸர்னே சொல்லலாம். பவர்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் வந்து மொபைலில் வந்து கேமிங் ஆனாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போது. லைக்கிங் இஷ்யூ, ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலில் வந்து GPU வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த Realme Race மொபைலில் வந்து ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. இந்த Realme Race இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒரே வேரியண்ட் தான் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 256GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 30,000 வருது, 30,000 ருபீஸ் வருது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme Race இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். நீங்கள் வந்து வெயிலில் யூஸ் பண்ணால் கூட நல்ல ஒரு தெளிவாக தெரியும் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸு. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கடுத்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, Facebook, WhatsApp யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட
ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அதுக்கடுத்து சேஃப்டிக்காக கார்னிக் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெரியாமல் கூட ஃபோன் பேசும்போது ஃபோனை கீழே போட்டால் கூட இது வந்து ஸ்க்ராட்ச் ஆக உடைய வாய்ப்பு இருக்காது. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி ரேஸில் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4500 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு மேசிவ் பேட்டரி, நல்லா ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். கூடவே நான் ரிமூவல் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 125 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மொபைலை வந்து 35 மினிட் சார்ஜ் போட்டிங்கன்னா 100% ஏறிடும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு வந்து 1 டே தாக்கு பிடிக்கும். லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ரியல்மி ரேஸில். இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை வீடியோ எடுத்தாலும் சரி, அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்க போது. நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. ரியரில் வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பானோரமா, HDR, ஸ்லோ மோஷன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னலாக. இந்த மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ரியல்மி ரேஸில் ரியர் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு, அந்த ஆப்ஷனும் உண்டு. அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து vlogging பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எதாவது ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல சூப்பரான கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலரு. நம்ம கையில் இருக்கிறது ஒயிட் கலரு, நீங்கள் பிளாக் கலர் வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட, அதாவது ரியல்மி ரேஸ் மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் ரியல்மி UI 2.0 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு பக்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சிம் ட்ரேயில் வந்து சிம் 1 + சிம் 2 + மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சிம் வந்து 5G சிம் போட்டுக்கலாம், அந்த சப்போர்ட்டும் உண்டு. மெமரி கார்டு வந்து 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் உண்டு. அதுக்கடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து காம்பஸ், ஜைரோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், லைட் சென்சார், அந்த மாதிரி எக்கச்சக்க சென்சார்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ரேடியோ, NFC அந்த சப்போர்ட்டும் உண்டு. இந்த ரியல்மி ரேஸில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் தவிர மிச்சம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த மொபைல் வந்து மார்ச் 2021 அப்போ வந்து லான்ச் ஆக போகுது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ரியல்மி 8 சீரிஸ் வரப்போகுது. அதுக்கடுத்து ரியல்மி C19 அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ தான் அதோட ரூமர்ஸ் தெரிய வந்திருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ மார்ச் மாதம் தான் லான்ச் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸ்னு சொல்லலாம். கேமிங்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கடைசியோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸிங் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 256GB கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 30,000 rupees வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் நார்மலாக சொல்லலாம், அவ்வளோ அதிகம் கிடையாது, கம்மியும் கிடையாது, நார்மலாக கொடுத்துருக்காங்க. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி ரேஸ் இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.